ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஆகஸ்ட் 4, 2025. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். லக்ஷ்மணன் போர்க்களத்தில் மயங்கி விழுந்தபோது, நான் உலகில் தேடினால் சீதையை போன்று இன்னொரு மனைவியும் கௌசல்யாவை போன்று ஒரு தாயும் எனக்கு கிடைக்கலாம். ஆனால் லட்சுமணனை போன்ற ஒரு சகோதரன் கிடைக்க மாட்டானே என்று ராமர் புலம்பினார். இவ்வாறு ராமர் லட்சுமணனின் சகோதர பாசத்தால் மனம் நெகிழ்ந்து அவனுடைய குணங்களை போற்றி புகழ்ந்தார். உயர்ந்த லட்சியங்களுடன் வாழ்ந்து காட்டிய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளை கொண்ட பல குடும்பங்கள் உலகில் உள்ளன. இப்படிப்பட்ட லட்சிய சகோதரர்கள் இன்றும் இருக்கிறார்களா என்று நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தற்காலிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எப்போதும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அனைத்திலும் உள்ள ஆத்ம தத்துவத்தை உணர ஒவ்வொரு மனிதனும் அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மானுபவத்தின் இனிமை ஈடு இணையற்றது. ஆன்மீக துறையில் ஒருவர் அடைய வேண்டியது ஆத்மானந்தத்தின் அனுபவமே. மனிதகுலத்தின் உள்ளார்ந்த தெய்வீகத்தை உணர்பவனே உண்மையான மனிதனாவான். ஆத்மாவிற்கென்று ஒரு குறிப்பிட்ட ரூபம் கிடையாது. அது அன்பும் ஆனந்தமும் நிறைந்தது. இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். தெய்வீக அருளுரை, அக்டோபர் 17, 2003. உங்கள் இதயத்தை விசாலமாக்கி மனிதகுலம் முழுவதையும், அதனுடன் பறவைகள், மிருகங்கள், புழுக்கள், பூச்சிகள், மரங்கள், தாவரங்கள் ஆகியவற்றையும் உங்கள் உறவு வட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.